யூதர்கள் யாரு ப்ரோ? ஏன் இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்கள சொல்றாங்க? அவங்களுக்கும் இல்லுமினாட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல? ஆக்சுவலா இந்த யூதர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, கிருஷ்ணருடைய காலத்தில அவருடைய துவாரகா நகரம் வந்து கடல்ல மூழ்குச்சுல்ல. அங்கேருந்து புலம்பெயர்ந்த யாதவ குலம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா இந்த யாதவ குலத்தினர் வந்து 3 பிரிவுகளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில ஒரு பிரிவினர் தான் இங்கேருந்து அங்கே புலம்பெயர்ந்து அவர்கள் வந்து காலப்போக்கில வந்து யூதர்கள் அப்படின்னு, அதாவது இந்த யாதவர்கள் அப்படி தான் மருவி வந்து யூதர்கள் அப்படின்னு ஆகி இவங்க வந்து பிற்காலத்தில் யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எல்லாருமே வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். இன்னும் அமெரிக்கன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து புலம்பெயர்ந்த செவ்விந்தியர்கள் தான் அமெரிக்கன்ஸாக இருக்காங்க. ஆப்பிரிக்காக்காரங்களும் அதே மாதிரி தான். அதேமாரி தான் உலகத்தில் உள்ள எல்லா கண்டமும் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து புலம்பெயர்ந்தவங்க தான் அவங்க எல்லாமே. சீனர்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆதியிலேருந்து இங்கேருந்து அவங்க புலம்பெயர்ந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி யூதர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆதியிலேருந்தே இங்கேருந்து அவங்க வந்து புலம்பெயர்ந்த யாதவ குலத்தினருடைய ஒரு பிரிவுகள் அப்படின்னு இவங்களை வந்து வச்சுக்கலாம். சரி, மெயினாக இந்த யூதர்களை வந்து ஏன் வந்து என்ன குற்றம் நடந்தாலும் யூதர்கள் தான் காரணம், யூதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் யூதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள 90% பேரை வந்து ஹிட்லர் வந்து கொன்னுட்டாரு, அழிச்சிட்டாரு. இந்த ஹிட்லரே பார்த்தீங்கன்னா இலுமினாட்டியால தான். மேபி அவர் ஒரு ரெப்டிலியனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து டவுட் இருக்குது. எனக்கு அப்படி தான் வந்து நான் சந்தேகப்படுறேன். மெயினாக இந்த ஹிட்லர் வந்து அத்தனை யூதர்களையுமே கொன்னுட்டாரு. 90% பேருக்கு மேலே யூதர்களை கொன்னுட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த இலுமினாட்டிகள் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து மறைஞ்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இனம் வந்து வேணும். அதனால் இந்த யூதர்களை எல்லாருமே வந்து 90% பேரை வந்து கொன்னுட்டு, இவங்க வந்து அந்த யூதர்கள் போர்வையில் இருந்து இன்றைக்கி வந்து உலகத்தை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இலுமினாட்டிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு வந்து வேலை ஆகணும் அப்படின்னாலும், இல்லை காரியம் சாதிக்கணும் அப்படின்னாலும், யாரை வேணுனாலும் இவங்க வந்து கில் பண்ணி, அவங்களோட அந்த ஆதாயத்தை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. இப்படி தான் இந்த பழங்குடியினர் வந்து மெக்சிகோ பக்கத்தில் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. மாயன் இன பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா? அவங்க இன்னும் பல பழங்குடியினர்கள் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் வந்து பொண்ணு எடுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இலுமினாட்டிகள் வந்து அவங்களோட பெண்களை வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணி, அந்த பழங்குடியினரோட அந்த மாய வித்தைகளை நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு, கடைசியில் அந்த பெண்ணையும் கொலை பண்ணிடுவாங்க. அந்த பழங்குடியினர் இனத்தையுமே மொத்தமாக வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள வந்து மொத்தமாக காலி பண்ணிடுறது. இப்படி தான் இந்த யூதர்களுக்கும் ஆச்சு. ஒரிஜினல் யூதர்களை வந்து கொலை பண்ணிவிட்டு, இந்த இலுமினாட்டிகள் என்ன பண்ணியிருக்காங்க, யூதர்கள் மாதிரி யூதர்கள் போர்வையில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற யூதர்கள் தான் வந்து உலகத்துக்கு அத்தனை துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னா, இவங்க யாருமே வந்து ஒரிஜினல் யூதர்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே இலுமினாட்டிகள். ஒரிஜினல் யூதர்களை போட்டு தள்ளிட்டு இவங்க எல்லாருமே அந்த போர்வையில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா துறைகளையுமே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்க தான். இவங்க எப்படி வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னா, பொதுவாக அந்த யூதர்கள் வந்து பல மொழிகள் பேசுவாங்க. ஒரு இனம் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இனம் பேசக்கூடிய மொழி தான். அந்த மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி மூளை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வேலை செய்யும், இயங்கும். ஸோ யூதர்கள் வந்து பேசுகிறது வந்து பல மொழிகள் பேசுவாங்க. அந்த அத்தனை மொழிகளையுமே கூட்டி கழிச்சு அந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 500 எழுத்துக்களுக்கு மேலே இருக்கும். தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்குது. நம்மளோட பிரெயின் வந்து 247 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இதே பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல மொழிகள் பேசுவாங்க, நிறைய மொழிகள் பேசுவாங்க. அந்த இலுமினாட்டிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மொழி மட்டும் பேச மாட்டாங்க, அவங்க வந்து நிறைய மொழிகள் பேசுவாங்க. அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அவங்க வந்து புத்திசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பேசக்கூடிய மொழிகள் தான். அதே மாதிரி மற்ற மக்கள் எல்லாம் வந்து முட்டாள்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் தான். அதாவது இங்கிலீஷில் வெறும் 26 எழுத்துக்கள் தான் இருக்கும். அதனால் அவங்களோட பிரெயின் வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வெறும் 26 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து மொழியோட இயக்கமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து 247 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மூளை இயக்கம் இருக்கும். இங்கிலீஷ்லேயே பேசுகிறவங்களுக்கு 26 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட மூளை இயக்கம் இருக்கும். இதனால் பெரும்பாலான இங்கிலீஷு பேசுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அறிவுபூர்வமாக இருக்க மாட்டாங்க, புத்திசாலிகளாக இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது ரோட்டில் வந்து இந்த சுயம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மைதா மாவில் முக்கிய எடுப்பாங்கள்ல சுயம்னு, அது வந்து விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்குள்ளார எப்படி இனிப்பை வச்சு மூடினாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கு, இது எப்படி சாத்தியம், இதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஒரு லேடி வந்து அந்த வெள்ளமெல்லாம் அந்த உருண்டை இருக்குது இல்லையா, வெல்லம் பருப்பு உருண்டை, அதை வந்து மைதா மாவில் முக்கிய எடுத்து எடுத்து போட்டுருக்காங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தும் கூட ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஃப்ரெஞ்சிலேருந்து ஆட்டையை போட்டு திருடி வந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் வந்து இங்கிலீஷு, ஆங்கிலம்.
ஸோ இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டே இருக்கிறவங்களுடைய அறிவு கெப்பாசிட்டிலாம் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி அமெரிக்கா ஏன் வந்து உலக வல்லரசுகளாக இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை பார்க்குறவங்க இந்தியர்கள் இருக்காங்க. குறிப்பாக நாசா வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம், நாசாவில் 30% பேர் வந்து தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இங்கே உள்ள நம்மளுடைய பீப்புள்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம பீப்புள்ஸோடைய அறிவுத்திறமையெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டதுனால தான் உலகத்தில் இந்த மாதிரி வல்லரசு நாடுகளாக நீடிச்சு இருக்காங்க. ஸோ இந்த யூதர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உலகத்தையே வந்து ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து டெக்னிக்கலாக இவங்க தான் வந்து இந்த இலுமினாட்டிகள் தான் வந்து யூதர்கள் போர்வையில் இருக்காங்க. இவங்க தான் வந்து வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த இலுமினாட்டிகள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக இவங்க வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து ஆட்டையை போட்டு இங்கிலீஷ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ 26 எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி தான் மக்களோட பிரெயின் வந்து வேலை செய்யும். ஆனால் அந்த இலுமினாட்டிகள் இருக்காங்கல்ல, யூத போர்வையில் இருக்கக்கூடிய இலுமினாட்டிகள், அவங்க வந்து பல மொழிகள் பேசுவாங்க. அதனால் அவங்களோட எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்னென்ன மொழிகள் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 500 எழுத்துக்களுக்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. மற்றவங்கள வேணும்னே இந்த இங்கிலீஷை வந்து பரப்பி, இங்கிலீஷ் லாங்குவேஜை உருவாக்குனது இவங்க தான். அதை வந்து பரப்பி மக்களெல்லாம் வந்து முட்டாள்களாக்கி அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருந்து மக்களை வந்து ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக நம்ம வந்து இங்கிலீஷில் பேசாமல் தமிழ்லேயே வந்து பேசணும். தமிழ்னா தூய தமிழில் பேசணும். அந்த மாதிரி பழங்காலத்தில் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி தூய தமிழில் பேசணும். இங்கிலீஷை வந்து குறைச்சிக்கணும். இன்றைக்கி நாகரிகம் அப்படிங்கிற பேரில் இங்கிலீஷை வந்து எல்லாரும் திணிக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து அதிகமாக பேசக்கூடாது. அது வந்து ஒரு லாங்குவேஜே கிடையாது முதல்ல. அதை பேச 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 மூளையோட செயல்திறன் எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக வந்து காய் நகர்த்துறான். வேணும்னே வந்து இங்கிலீஷை வந்து ஒரு லாங்குவேஜ் ஆக்கி இதை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி மக்களோட மூளையோட செயல்திறனை வந்து மழுங்கடிச்சு குறைச்சி, அவன் பல மொழிகள் கற்றுக்கிட்டு அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்துக்கிட்டு மற்ற மக்களெல்லாம் வந்து அடக்கி ஆள்றான். அவனோட இன்டெலிஜென்ட்டுக்கு காரணம் அவன் பேசக்கூடிய பல மொழிகளும் அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் தான் காரணம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதிகமாக எழுத்துக்கள் கொண்ட மொழிகளை நம்ம பேசுகிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். அதனால் அவன் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் அவன் பேசக்கூடிய பல மொழிகள் தான் காரணம். ஒவ்வொரு மொழியையும் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உச்சரிக்கும்போது நம்மளோட உடல் ஒரு விதமான வைப்ரேஷனுக்கு உள்ளாகும். அதன் மூலமாக சில பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளார மாற்றம் நடக்குள்ள அவன் அதை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். எனவே அவன் பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் அவனோட இன்டெலிஜென்ட்டுக்கு காரணம். அதனால் அவனுடைய இந்த இன்டெலிஜென்ட் ஸ்கில்லை வச்சு எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அதனால தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூதர்கள் தான். அதாவது யூதர்கள் போர்வையில் இருக்கிற இலுமினாட்டிகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்கள எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து லாங்குவேஜ் மூலியமாகவே அவன் இன்டெலிஜென்ட் ஆகி மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறான். மற்றவங்க புத்திசாலிகளாக இருக்கக்கூடாது, முட்டாளுகளாக போகணுன்னு வேணும்னே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவனே உருவாக்கி அதை வந்து மக்கள் மத்தியில் அவனே பரப்பியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து தூய தமிழில் எப்போதும் பேசுகிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது.